குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிகேஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, யூபிஎஸ்சி 2024 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் என்னன்னு பார்க்கலாம். வேலண்டைன்ஸ் டே February 14 வந்து யூபிஎஸ்சியுடைய ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 1056 வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல வேக்கன்சி. ஸோ ப்ரிப்பேர் பண்ண எல்லாருமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அண்ட் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், தப்பு கிடையாதுங்க. ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னு கூட நீங்கள் பார்க்கலாம். ஒரு தடவை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் என்ன அப்படின்றது கூட டிசைட் பண்ணிக்கலாம். யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன், ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனா எனி டிகிரி, ஸோ யூஜிசி ரெகக்னைஸ்டு எனி டிகிரி யார் வேணாலும் எழுதலாம். ஸோ இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு கிடையாது, யார் வேணாலும் எழுதலாம். எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும், நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி எவ்வளோ வேக்கன்சி அண்ட் அதே மாதிரி என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றது டிகிரி சொல்லிட்டேன். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரையிலுமே 21 இயர்ஸ். இப்போ 2024 May 26 நீங்கள் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும் அப்படின்னா ஆகஸ்ட் 1 வந்து உங்களுக்கு 21 முடிஞ்சிருக்கணும். அதே மாதிரி 35 முடிஞ்சிருக்க கூடாது. ஜென்ரல் எல்லாம் ஓபிசிக்கு சொல்றேன். ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா 32 வந்து முடிஞ்சிருக்க கூடாது. ஆகஸ்ட் 1 உங்களுக்கு 2024 தான். ஸோ இது வந்து ஏஜ் லிமிட். அதே மாதிரி நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் பொறுத்தவரையிலுமே ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 6 அட்டம்ப்ட்ஸ் இருக்கு. ஜென்ரல் கேட்டகரிக்கு 6 அட்டம்ப்ட்ஸ் இருக்கு. அண்ட் ஓபிசின்னு வரும்போது ஸோ அந்த 6 அட்டம்ப்ட்ஸோட இன்னொரு 3 அட்டம்ப்ட்ஸ் ஆட் ஆகும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டின்னு வரும்போது உங்களுக்கு நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் கிடையாது. நீங்க எவ்வளவு வேணாலும் அட்டெம்ப்ட் பண்ணிக்கலாம். அப் டு 5 இயர்ஸ், ஐ மீன் 32 + 5 37 வரைக்கும் நீங்க எழுதலாம். இதே எக்ஸ் சர்வீஸ்மேன் வரும்போதும் 5 இயர்ஸ் அவங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் இருக்கு. அண்ட் சேலஞ்ச் பர்சன்ஸ் வரும்போது அவங்களுக்கு வந்து 10 இயர் எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. நீங்க வந்து 32ல இருந்து 42 வரைக்குமே நீங்க வந்து யூபிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்க எழுதலாம். இது வந்து ஏஜ் லிமிட் அண்ட் யாருக்கு எத்தனை அட்டெம்ப்ட் அப்படின்றது நான் சொன்னா. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா upsconline.nic.in அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா நீங்க எக்ஸாமினேஷன், யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. இதுல அப்ளை பண்ணும்போது ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு எதுவுமே கிடையாது. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பொறுத்தவரையிலுமே நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுவீங்க. அதில் வந்து எல்லா ஆப்ஷன்ஸுமே நீங்கள் ஃபில் பண்ணிங்கனாலே போதும். மெயின் எக்ஸாமினேஷனுக்கு போகும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து DAF 1 அப்படின்னு சொல்லக்கூடிய டீட்டெயில் அப்ளிகேஷன் ஃபார்ம், அது வந்து அதில் நீங்கள் டீட்டெயிலாக ஃபில் பண்ணணும். அதில் எஸ்பெஷலி உங்களுடைய எல்லா சர்டிஃபிகேட்டுமே நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயின் எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ போகும்போது தான் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுங்க. அண்ட் ப்ரிலிமினரிக்கு எந்த விதமான சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் மட்டும் தான் ஃபில் பண்ணுவீங்க. வேற இதில் ஏதாவது இருக்கு அப்படின்னா ஓபிசி, ஒருவேளை நீங்கள் ஜென்ரல் அப்படின்னா அப்படியே எழுதிக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஓபிசி, உங்களுக்கு ஏஜ் லிமிட் கன்செஷன் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஓபிசி கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும். ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பிசி எம்பிசின்னு வரும். சென்ட்ரலில் போகும்போது அது வந்து ஓபிசி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். அந்த சர்டிஃபிகேட் நம்ம தாலுக்கா ஆஃபீஸில் போனீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்கம் டேக்ஸ் ப்ரூவ் பண்ணணும். இன்கம் டேக்ஸ் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம். பட் இன்கம் டேக்ஸ் ஏன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னா ஓபிசியில் க்ரீமி லேயர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து உங்களோட இன்கம் எப்போ 8.5 lakh மேலே இருக்கக்கூடாது கன்சிக்யூட்டிவா. அப்படி ஒரு வேலை இருந்தீங்க அப்படின்னா ஓபிசியோட பெனிஃபிட்ஸ் நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ ஜென்ரலாக இது வந்து கிரைட்டீரியா. ஸோ இது வந்து ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது ஒரு ஃபோட்டோ, எஸ்பெஷலி அந்த ஃபோட்டோ பாஸ்போர்ட் வந்து ஏதோ ஒரு பாஸ்போர்ட் நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. லாஸ்ட் 10 daysல எடுத்த ஒரு பாஸ்போர்ட் வந்து நம்ம வந்து அதில் வந்து போடணும். அந்த பாஸ்போர்ட்ல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா உங்களோட சைன் இருக்கணும், ப்ளஸ் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களோட சைன் ரெண்டுமே அந்த ஃபோட்டோஸ்லேயே இருக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த ஃபோட்டோவில் நீங்கள் ஒரு வேளை கிளாஸ் போட்டிருந்தீங்க, இல்லை நீங்கள் வந்து தாடி வச்சிருந்தீங்க, இல்லை ஏதோ உங்களுடைய ஸ்டைல் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதே ஸ்டைல் தான் நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம் ஹாலும் சரி, மெயின் எக்ஸாமினேஷன் ஹாலும் சரி, ஈவன்
இன்டர்வியூ போகும்போதே நீங்கள் அதே ஸ்டைல் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணுன்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். அதர் தென் ஆஸ் யூஷுவல் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்களா, எந்த ஊர் என்ன இது, ஆஸ் யூஷுவலாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. பெருசாக உங்களுக்கு எந்த ஒரு காம்ப்ளிகேஷனுமே இருக்காது. பட் டிஎன்பிசி மாதிரியே தான் நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று பண்ணணும். அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்லுமே ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது, ஏதாவது ஒன்று இருக்குன்னா நீங்கள் எகெயின் ஒரு டைம் அதை வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். லைஃப் ஒன் டைம் மட்டும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் தான் நார்மலாக நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது தான். இது வந்து எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுன்றதை நான் சொல்லியிருக்கேன். இது எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 5 ஈவினிங் 6 வரைக்கும் வந்து உங்களுக்கு இந்த டைம் இருக்குது. ஸோ அந்த 6க்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட்டை பொறுத்தவரையிலுமே இம்மீடியட்டாக நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா தான் அது கிடைக்கிறதுக்கு நமக்கு எப்படி ஒரு 2-3 days ஆர் 1 week டைம் எடுக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, முதல்ல அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து இந்தியாவில் 80 சென்டர்ஸ்லாம் நடக்கும், 80 இடங்கள்லாம் நடக்கும். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை இந்த மாதிரி 4 இடங்கள்ல நடக்கும். மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையிலுமே உங்களுக்கு சென்னையில் மட்டும் நடக்கும். ஐ மீன் இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரு 24 சென்டர்ஸில் நடக்கும். சென்னை, தமிழ்நாட்டில் சென்னையில் நடக்கும். அண்ட் இன்டர்வியூ வந்து டெல்லியில் தான் நடக்கும். அப்போ நம்ம முன்னாடியே அப்ளிகேஷன் போடும்போது, ஒருவேளை நீங்கள் கோயம்புத்தூரில் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடி அப்ளிகேஷன் போட்டால் தான் நமக்கு அந்த கோயம்புத்தூர் தான் அந்த சென்டர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதனால என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ முன்னாடி அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் ஓபிசின்றதை வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுல பெருசாக எந்த விதமான ஒரு ட்ரிக்கியோ இல்லை எதுவுமே வந்து உங்களுக்கு காம்ப்ளிகேஷனாக இருக்காது. ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் டேட் என்னன்னு சொல்லியிருக்கேன், March 5 தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. அதுக்கு 6க்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். அண்ட் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையிலுமே இது மேபி இந்த யூபிஎஸ்சியில் புதுசாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, யூபிஎஸ்சியை பொறுத்தவரையிலுமே சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையிலுமே ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் இருக்குங்க. ஒன்று ஜிஎஸ், இன்னொன்று சிசேட். அந்த ஜிஎஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கானமி, பாலிட்டி, என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியன் கல்ச்சர் இந்த மாதிரி ஒரு 10 ஏரியாஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு கொஷனுக்கு 2 மார்க், டோட்டலாக 200 மார்க்ஸ். ஜென்ரலாக கட் ஆஃப் அரௌண்ட் 100 மார்க்ஸ் இருக்கும். இன்னொரு பேப்பர் சிசெட்னு சொல்லுவாங்க, சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட். இதில் ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். இதில் 80 கொஷின்ஸ் கேட்பாங்க, 80 × 2.5. பட் இது வந்து ஒரு குவாலிஃபை பேப்பர்ன்றதுனால நீங்கள் ஒரு 27 கொஷின்ஸ் கரெக்டாக இருந்தாலே போதும். ஜிஎஸ் 1 தான் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ரெண்டுமே அப்ஜெக்டிவ் டைப் தான். உங்களுக்கு 4 சாய்ஸ் இருக்கு, டிக் பண்ணால் போதும். பட் நெகட்டிவ் இருக்குது, 1/3 நெகட்டிவ் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மெயின் எக்ஸாமினேஷன் பொறுத்தவரையிலுமே ரிட்டன் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. அதில் டோட்டலாக 9 பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் 2 லாங்குவேஜ் பேப்பர் இருக்கும், தமிழ், இங்கிலீஷ் கம்பல்சரி. அப்புறம் ரீஜனல் லாங்குவேஜ், தமிழ் எடுத்துக்கலாம், எது வேணால் எடுத்துக்கலாம். 300 மார்க்ஸ். நீங்கள் அவுட் ஆஃப் 300ல் ஒரு 80 எடுத்தாலே பாஸ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் எஸ்ஏ ரைட்டிங், ஒரு எஸ்ஏ ரைட்டிங்ஸ் இருக்கும். அப்புறம் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் இருக்கும். அப்புறம் ஒரு ஆப்ஷனல் 2 பேப்பர் இருக்கும். டோட்டலாக 7 பேப்பர்ஸ் இருக்கும். ஒரு பேப்பருக்கு 250 மார்க்ஸ் மாதிரி இருக்கும். 1750 மார்க். டோட்டலாக உங்களோட மெயின் எக்ஸாமினேஷன் மார்க் வந்து 1750 மார்க்ஸ். அதுக்கப்புறம் இன்டர்வியூ, ஒரு வேளை நீங்கள் மெயின்ஸ் கட் ஆஃப்ல கிளியர் பண்ணீங்கன்னா இன்டர்வியூ போறீங்க. இன்டர்வியூ 275 மார்க். ஸோ டோட்டலாக 2025 மார்க்குக்கு நீங்கள் எழுத போறீங்க. ஸோ கட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்னா அரௌண்ட் 100 1000 தான் வந்து கட் ஆஃப் இருக்கும். ஏன்னா 50% தான் ஜென்ரலாக போடுவாங்க. ஸோ இதோட ப்ராசஸ் வந்து இதுதான். அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ போவீங்க, பர்சனாலிட்டி டெஸ்ட். அதில் நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா 24 சர்வீசஸ் முன்னாடி இருந்தது, இப்போ 21 சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் டாப்பராக வந்தீங்கன்னா ஐஏஎஸ் வருவீங்க, இல்லைனா ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் பேஸ்ட் ஆன் நம்மளோட மார்க், பேஸ்ட் ஆன் கேட்டகரி நீங்கள் ஜென்ரலில் வரீங்களா, எஸ்சியில் வரீங்களா, எஸ்டியில் வரீங்களா, அதை பொறுத்து நமக்கு சர்வீஸ் மாறும். ஸோ ஜென்ரலாக இதுதான் வந்து பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ பொதுவாக இந்த எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு 1 இயர் ஆர் 2 இயர்ஸ் ஆகுது. நல்லா வைடாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை ஈஸியாக நம்ம போய் எழுத முடியும். பட் ஒரு வேலை இல்லை, இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு 6 மாதம் தான் ஆச்சு, பட் அட்டம்ஸ் நிறைய இருக்குது, நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் ட்ரை பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் அட்டம் எப்பவுமே பெஸ்ட் அட்டம்னு சொல்லுவாங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு கொடுக்கறது என்றைக்குமே பெஸ்ட்டாக இருக்கும். எனியோ அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் பார்க்காதவங்க ஸோ இதை பயன்படுத்திக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்ளை பண்ணட்டும்.
மற்றபடி உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் பெரிய கன்ஃபியூஷன்ஸ்ன்றதுல எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.